الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول حي على حي على حي على حي على الله أكبر الله أكبر لا إله إلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام
إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال الله تبارك وتعالى وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين وقال النبي صلى الله عليه وسلم الدعاء هو العبادة அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் ஏகஇறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவரது சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த சத்தி உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் சலஃபு ஸாலிஹீன்கள் கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீது மீண்டும் உலகத்துமாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனது அழைப்பை ஏற்று இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று நிறைவான கூலியை மேலும் மறுபடியும் புரிவானாக. வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடும் தக்வாவோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வைப்பானாக. அனைத்து விதமான முசீபத்துகள் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் கொடிய நோய்கள் எதிர்பாராத ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் சமூகத்தாரையும் பாதுகாத்தல் புரிவானாக. எதிர்பார்த்தவன இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். கணிதத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததற்கான நோக்கம் அவனை வணங்குவதால் وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونِ அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக அவனை வணங்குவதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இபாதத்துடைய சாரா அம்சம், அந்த இபாதத்துடைய கரு என்று சொன்னால் அது துஆ தான். அல்லாஹ்வை பிரார்த்திப்பதுதான் இபாதத்துடைய அசலாக சாரா அம்சமாக இருக்கின்றது. எத்தனை இபாதத்துகள் இருக்கின்றனவோ, எத்தனை வகையான இபாதத்துகள் இருக்கின்றனவோ, அது அனைத்திலும் துஆ என்பது அதுதான் மிகவும் பிரதானமான ஒரு வணக்கமாக அது கருதப்படுகின்றது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, அத்துஆ முஹுல் இபாதா. துஆ தான் இபாதத்துடைய அடிப்படையாக, அதனுடைய கருவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது அவர்கள் செய்த முதல் இபாதத் துஆ தான். قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம், எனவே நீ எங்களை மன்னிக்காவிட்டால், அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஒருவராக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் வருந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்தான். குர்ஆனுடைய ஆரம்பமும் அதனுடைய முடிவும் துஆவோடு தான் இருக்கின்றது. சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொண்டால் முதலில் அல்லாஹ்வை புகழ்வது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு அடுத்ததாக கேட்கப்படக்கூடிய முதலாவது விஷயம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயா. குர்ஆனுடைய ஆரம்பம் என்பது துஆவை கொண்டுதான் ஆரம்பமாகிறது. குர்ஆனுடைய முடிவு குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியே கூறுகிறாக, மனிதர்களின் இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மனிதன் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப குர்ஆனுடைய ஆரம்பமும் துஆ தான், குர்ஆனுடைய முடிவும்
துஆ தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குர்ஆனில் 300க்கு மேற்பட்ட வசனங்கள் அதிலே துஆக்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்டுள்ளது. 300க்கு மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை நமக்கு கற்றுத் தருகின்றான். அவ்வாறே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும், அது மலக்குகளாக இருக்கட்டும், அது ஜின்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எந்த வேறு ஜீவராசியாக இருக்கட்டும், அனைவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ஏன் இப்லீஸ் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். இப்லீஸும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅத்தூன். இறைவா, அப்படியானால் எனக்கு ஒரு அவகாசம் கொடு, மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு என்று இப்லீஸும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கின்றார். சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானங்கள் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மனிதர்களுக்கு மட்டும் இது துஆ என்பது அல்ல, அது மற்ற படைப்புகளுக்கும் இது பொருந்துகிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யஸ்அலூன பிஹாலிஹிம் வ பிகாலிஹிம். அதாவது அவர்கள் வாயில்லா ஜீவன்கள் நாம் சொல்கின்றோம், அதுவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றது. அதுவும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய வாணியிலே அல்லாஹ்வை துதிக்கின்றன, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கின்றன. அதே போல ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு முன்னாடியே அவனுக்காக துஆ செய்யப்படுகின்றது. திருமணமான உடனே கணவன் மனைவி இல்லற வாழ்வில் ஈடுபடும் போது அவரும் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஜன்னிபிஷ் ஷைத்தான் வஜன்னிபிஷ் ஷைத்தான் வஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா, ஷைத்தானை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய சந்ததிகளை பாதுகாப்பாயாக என்று ஒரு கணவன் மனைவி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். அதே போல அந்த மனிதன் மரணித்த பிறகும் அவருக்கு செய்யப்படக்கூடிய கடைசி விஷயம் துஆ தான். அல்லாஹும்ம ஃபிர் லிஹய்யினா வ மய்யித்தினா என்று அவருக்காக துஆ செய்யப்படுகிறது. கபரில் இறக்கி வைக்கப்படுவது பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹ், அவருக்காக துஆ செய்யப்படுகிறது. மனிதனுடைய பிறப்புக்கு முன்னாடியும் அவருக்காக துஆ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். மரணித்த பிறகும் அவருக்காக துஆ கற்றுத் தரப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு நம்முடைய வாழ்நாளில், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ஏராளமான துஆக்கள் கற்றுத் தரப்பட்டிருக்கின்றன. அந்த துஆக்களை நாம் மனனம் செய்வது மட்டுமல்ல, அந்தந்த நேரத்தில் அந்தந்த துஆக்களை ஓதுவது அவசியம். இன்று நிறைய துஆக்கள் நமக்கு தெரியும், நிறைய துஆக்களை நாம் மனனம் செய்திருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த துஆவை நாம் ஓதுகின்றோமா? பொதுவாக மதரசாக்களை படிக்கக்கூடிய பிள்ளைகள், மக்தபில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போய் நாம் கேட்கின்றோம், இதனுடைய சாப்பிடும்போது என்ன துஆ ஓத வேண்டும், தூங்கும்போது என்ன துஆ ஓத வேண்டும், எல்லாமே சொல்வார்கள், எல்லாமே துஆக்களை ஓதுவார்கள். ஆனால் இன்று நீங்கள் சாப்பிடும்போது துஆ ஓதுனீர்களா, இன்று நீங்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது நீங்கள் துஆ ஓதுனீர்களா என்று கேட்கும் பொழுது அவர்களுடைய பதில் இல்லை என்றுதான் அதிகமான மாணவர்கள், அதிகமான பிள்ளைகளுடைய பதிலாக பார்க்க முடிகின்றது. அதற்கான காரணம் என்ன? பெற்றோர்கள் அதை வலியுறுத்துவது கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் அனுப்பும் போது, துஆ ஓதி அனுப்பும் போது அந்த மாணவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வரும், அவர்களுக்கு அந்த பழக்கம் வரும். துஆக்கள் மரணம் செய்வதனால் அது நமக்கு முழுமையான பலன் தராது. மாறாக அந்தந்த நேரத்தில் நாம் தூங்க செல்லும் பொழுது, நாம் தூங்கி எழுந்த உடனே, நாம் ஆடையை அணியும் போது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் துஆக்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்டுள்ளது. அந்த துஆக்களை அந்த நேரத்தில் ஓதுவதுதான் அவசியமானதாக இருக்கிறது. இந்த துஆக்கள் ஓதுவதனால் நமக்கு நன்மை மட்டும் கிடைக்காது, மாறாக உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகளை, ஏராளமான பயன்களை நமக்கு அல்லாஹ் வழங்குகின்றார். உதாரணமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அபான் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு துஆ கேட்டார்கள். என்ன துஆ? எவர் ஒருவர் மன் قال بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم 3 مرات حين يصبح. ஒருவர் بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم இந்த துஆவை காலையில் ஒருவர் 3 முறை ஓதினால் மாலை வரைக்கும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, எந்த பாதிப்பும் ஏற்படாது. அது வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழையுடைய வடிவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பூமியிலிருந்து வரக்கூடிய பூகம்பங்கள், அதே போல விபத்துகள் போன்ற எந்த பாதிப்பாயினும் சரி, அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அப்ப இந்த துஆவை ஓதும் போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. காலையில 3 முறை ஓதினால் மாலை வரைக்கும் பாதுகாப்பு, மாலை வரை 3 முறை ஓதினால் காலை வரைக்கும் பாதுகாப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன இந்த துஆவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர்களிடமிருந்து அவருடைய மகனார் அபான் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அபான் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டது. ஃபாலிஜ் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் ஏற்பட்டது. அப்ப அவர் இந்த ஹதீஸை மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்கள் அவரை பார்ப்பார்களாம். இந்த துஆவுடைய இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, இது ஓதினால் எந்த பாதிப்பும் வராது என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த துஆவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சொல்லக்கூடிய இவருக்கே இந்த பக்கவாதம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஆச்சரியமாக பார்ப்பார்களாம். அப்ப அவர்கள் சொல்வார்களாம், மாலக தந்துரு இலைய فوالله ما كذبت على عثمان ولا كذب عثمان على النبي صلى الله عليه وسلم. நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல போய் சொல்லவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லவில்லை. இந்த ஹதீஸ் சரியானதுதான், இந்த துஆ சரியானதுதான், இந்த துஆவை ஓதினால் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் எந்த நாளில் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டதோ அந்த நாளில் நான் சற்று கோபமாக இருந்தேன், இந்த துஆவை ஓத மறந்து விட்டேன், இந்த துஆவை ஓத மறந்து விட்டேன், எனக்கு இந்த பாதிப்பு வந்தது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனாருடைய பதிலாக இருக்கும். அப்போ அந்த அளவிற்கு துஆக்களுடைய தாக்கம், துஆக்களுடைய அந்த பயன் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரியது. அதை நமக்கு நாம் ஓதும் போதுதான் அதனுடைய உண்மையான பயனை நாம் அனுபவிப்போம். ஆக துஆக்களை மரணம் செய்வது மட்டுமல்ல, நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் அந்த துஆவை ஓத வேண்டும். நாம் ஓதுவது நம்முடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். அது ஒரு பழக்கமாகவே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நேற்று இரவு ஒரு விஷயத்தை கடிந்து விட்டது, நேற்று இரவு எனக்கு ஒரு விஷயத்தை கடிந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அமா லவ் குல்த ஹீன அம்சைத அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் ஷர்ரி மா ஹலக் லம் ததுர்ருக. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்க மாலையில் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் ஷர்ரி மா ஹலக் இந்த துஆ ஓதிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. பாருங்க, அப்ப நமக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஆபத்துகளில் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. அதுதான் நாம் துஆக்களை தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு செயலிலும் நாம் அந்த துஆக்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிமார்களை பாருங்கள், நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நபிமார்கள் அவர்களும் இந்த வழக்கத்தை பின்பற்றி வந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போட முற்பட்ட போது
அந்த காபிர்கள் நெருப்பில் முற்பட்ட போது அவர்கள் செய்த துவா என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இந்த துவாவை ஓதினார்கள், அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே சிறைபிடிக்கப்பட்ட போது அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட வருடங்கள், நீண்ட நாட்கள் பெரிய நோயால் அல்லாஹ் அவரை சோதித்தார். அவர் கடைசியில் துஆ சொன்னார், ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா, எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, நீயோ கிருபையாளர்களுக்கெல்லாம் பெரிய கிருபையாளர், அருள் செய்பவர்கள் எல்லாம் பெரிய அருள் செய்பவர். யா அல்லாஹ், மீது நீ அருள் புரிவாயாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதிலிருந்து அவரை காப்பாற்றினார். இப்படி நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தால் ஏராளமான துஆக்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர். யா அல்லாஹ், நான் மிகைக்கப்பட்டு விட்டேன், என்னை அனைவரும் மிகைத்து விட்டார்கள், என்னால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ், நீ துஆ செய்ய யா அல்லாஹ். அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். அல்லாஹ் அவரை கப்பல் செய்ய சொல்லி அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி ஃபஃப்ரிக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாஸிகீன். யா அல்லாஹ், இந்த பனி இஸ்ராயீல் சமுதாயத்துக்கும் எனக்கும் என்னால் அவர்களை என்னால் நிர்வகிக்க முடியவில்லை, அவர்களை வழிநடத்த முடியவில்லை, நானும் மிகைக்கப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ். இவர்களுக்கும் எனக்கும் நீ பிரிவை ஏற்படுத்தி விடு யா அல்லாஹ் என்று துஆ செய்தார். அல்லாஹ் அவர்கள் துஆவை ஏற்றுக்கொண்டு அவரை காப்பாற்றினார். இப்படி துஆக்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் தனித்தனியாக நமக்கு ஏராளமான துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் தினந்தோறும் ஓதி வர வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதனுடைய நன்மையை, அதனுடைய பயனை நாம் கண்டிப்பாக அனுபவிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கேட்பதை விட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாஇல் முஸ்லிமீன இஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين أبي بكر وعمر وعثمان وعلي وعن سائر الصحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين، وعنا معهم بمنك وكرمك يا أكرم الأكرمين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم اسقنا اللهم اسقنا اللهم اسقنا اللهم اغثنا غيثا مريئا مريعا غدقا نافعا غير ضار عاجل غير آجل. اللهم اسق عبادك وبهائمك وانشر رحمتك واحيي بلدك الميت. اللهم انت الله لا اله الا انت الغني ونحن الفقراء. انزل علينا الغيث ولا تجعلنا من القانتين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات برحمتك يا مجيب الدعوات. عباد الله، رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم واشكروا على نعمه يزدكم
ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأهم وأتم وأقوى وأكبر.